உறவாய் என் வாழ்விலும் உயிராய் என் நினைவிலும் கலந்த உன் அன்பை எப்படி மறப்பேனோ. எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் தன் கவலைகளை கணவனோடுதான் கலந்து கொள்ள முடியுமே தவிர அந்த கவலையே போக்குவதற்கு கரெக்டான வழியை தேடி தருவதில்லை கணவன்மார்கள். அதற்கு வாய்ப்புகளையும் தேடி தருவதில்லை. அவர்கள் இன்னும் கவலைகளையே அதிகம் கொடுப்பதே கணவன்மார்கள்தானே. ஒரு பெண்ணை புரிந்து கொண்டுதான் திருமணம் செய்கிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் புரிதலே இல்லாமலும் கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். இந்த வாழ்க்கை சரியாகிவிடும், இன்னும் போக போக சரியாகிவிடும் என்று யோசிப்பதிலே காலம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்றுதான் தெரியவில்லை. ஏதோ வாழ்கிறோம் இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுதுதான் மனசு வலிக்குது. நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் கொஞ்சம் குறைவாதான் கிடைக்குது. ஆனால் துன்பம் கொடிகட்டி பறக்குது எல்லோர் வாழ்விலும். என் அப்பா காலத்தில் எல்லாம் விவசாயம் செய்வது அதிகமாக இருந்துச்சு. கம்பெனி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. விவசாயம் செய்து தான் வீட்டில் சாப்பிட்டோம். இப்போது கம்பெனியில் வேலை செஞ்சாதான் அவங்க கொடுக்கிற பணத்தில்தான் சாப்பாடு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். புதியதாக ஒரு கொரோனா வந்து அவரவர் ஊருக்கு போய் அவரவர் விவசாயம் செய்து சாப்பிட்ட நிலை வந்தும் நமது வாழ்க்கை முறைகளை மாற்ற முடிவதில்லை. விவசாயத்தில் முக்கியம் காட்டவும் இல்லை. இனி வருகிற காலம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை. பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகுமோ என்ற பயமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சில எல்லார் கையிலும் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் நல்ல உணவு என்ற பொருளை குறைவாக தான் இருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்குமே கஷ்டப்படாமல் பணத்தை கொடுத்து வாங்கிடலாம் என்று நினைத்து வேலை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் எங்கள் அப்பா காலத்தில் வேலை செஞ்சுட்டு வாழ்ந்தோம். கஷ்டம்னு சொல்லிவிட முடியாது. அதிகாலையில் எழுந்து சூரிய ஒளியை பார்க்கணும்னு எழுப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு எழுந்திருக்கிறதே கஷ்டமாக போச்சு. அப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவியாக இருந்துட்டு மறு வேலையை பார்ப்பார்கள். இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஒரு சில அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குறாங்க. எந்த வேலையும் பொறுப்பாக எடுத்து செய்வதற்கே யோசிக்கிறாங்க. வாழ்க்கை என்றாலே ஒருவருடைய பேச்சை கேட்டு வழி நடப்பது தான். இப்போ பிள்ளைங்க யார் பேச்சையும் கேட்க ரெடியாக இருப்பதில்லை. அவர் செய்வதுதான் கெத்தென்று நினைத்து வாழ்கிறார்கள். பெரியவர்களை கேட்டு நல்லது கெட்டது அறிந்து செய்வதற்கு தயாராக இருப்பதில்லை.